லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பச்சாப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி, இவரது மனைவி தனலட்சுமி. இருவரும் பனியன் தொழிற்சாலையில் வேலை செய்கின்றனர். இவர்களது மகள் பூவரசி, வயது 21. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இன்று காலை பழனிசாமி வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டில் தனலட்சுமியும் பூவரசியும் இருந்துள்ளனர். அப்போது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் தான் கொண்டு வந்த அரிவாளால் இருவரையும் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த தாய் மகள் இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். இருவரின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது தாய் மகள் இருவரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற நபரை பொதுமக்கள் பிடித்து பல்லடம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் வந்து அந்த நபரிடம் விசாரணை நடத்தினர். அவன் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அக்ஷயன், வயது 26 என்பது தெரியவந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக பூவரசியும் அக்ஷயனும் சமூக வலைதளம் மூலம் பழகி காதலித்து வந்துள்ளனர். இருவரும் சில மாதங்களுக்கு முன் பெற்றோருக்கு தெரியாமல் ரகசிய திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த திருமணம் குறித்து பூவரசியின் குடும்பத்தினருக்கு தெரிய வந்துள்ளது. ஆத்திரமடைந்த பெற்றோர் அக்ஷயனுடன் இனிமேல் பேசக்கூடாது என்று கூறி தாலியையும் கழட்டி எறிந்துள்ளனர். இதையடுத்து பூவரசியிடம் அக்ஷயன் தொலைபேசியில் பலமுறை பேச முயன்ற போதும் அவர் தொடர்ந்து தவிர்த்து வந்துள்ளார். இதற்கிடையே பூவரசியை பார்ப்பதற்காக திண்டுக்கல்லிலிருந்து பல்லடம் வந்த அக்ஷயன் கடந்த 4 நாட்களாக லாட்ஜில் தங்கியிருந்துள்ளார். இன்று காலை பழனிசாமி வேலைக்கு சென்றதை பார்த்த அக்ஷயன் பூவரசியை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அக்ஷயன் தனலட்சுமியிடம் பூவரசியை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார். இதற்கு அவர் மறுக்கவே இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆவேசமடைந்த அக்ஷயன் தனலட்சுமியையும் பூவரசியையும் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. அக்ஷயனை கைது செய்த பல்லடம் போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.